ரொம்ப நல்லா இருக்கு படம். என்னன்னா இங்க எல்லாமே புதிய முகங்கள், புதிய களங்கள், புதிய மொழிகள், இதுவரை சினிமாவில் பார்க்காத முகங்களா இருக்கு. ஒரு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நமக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப உண்மையிலே செகண்ட் ஹாஃப் ரொம்ப அசந்து போயிட்டேன் நான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஊரில் போய் ஏதோ தெருக்குள்ள கேமரா வச்சு எப்படி படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான நினைவுகளை தான் இந்த படம் இது பண்ணுச்சு. ரெண்டாவது ரொம்ப கடினமான கதை, ஒரு புறாப்பட்டின கதை, அது ஷார்ட்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு, நடிப்பு, டைரக்ஷனு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நிறைய எல்லாமே புகழ்ந்துகிட்டே போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவு பைரி. அதனால் இந்த படத்தை எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணணும். நல்ல சினிமாவை கொண்டாடுற தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி. படம் எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் பைரி ஒரு போஸ்டர் பார்த்துருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம இன்றைக்கி சொல்கிறாங்களே இதை ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் என் காதுக்கு தான் வந்துச்சு. நல்லா இருக்குது பைரின்னு ஒரு படம், பார்த்தீங்களான்னு வந்துச்சு. நானும் பார்க்கணுன்னு வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே டேரெக்டாக முதல்ல நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல படம், ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கும்பொழுது தேட்டர்லேயே நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. டைரக்டர்ஸ் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க, எல்லாருமே நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. படம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டஃப்பான கதை வேறு. அதை புதுமுகங்களை வச்சு இவ்வளோ தைரியமாக எடுத்து பாகம் 1ன்னு தைரியமாக ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு தனி தைரியம் தான், ஒரு தக்லீஃப் தான் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. புதுமுகங்கிற மாதிரியான ஃபீல் இல்லை, ரொம்ப லைவாக இருந்தது. மேபி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் நிறையா லைஃப் விஷயங்கள் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த நாகர்கோவில் அந்த பெல்ட் இருக்கவங்களோட லைஃப் நிறையா இருக்கும். அண்ட் புறா அது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியல, பட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒவ்வொரு தகவலும், அந்த ரேஸ் எப்படி விடுவாங்க, அதுக்கு பண்ணியிருக்கிற டீட்டெயில், அது எவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் அது மட்டும் தான் முக்கியம்னு வெறியோடு சுற்றிட்டு இருக்கிற பசங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கலகலப்பாகவும் இருந்தது, ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லோரும் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு எமோஷன் படம். அது வித்தியாசமான கதைக்களம், கமர்ஷியல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இது ஒரு இந்த ரெவடிசம் பண்ணுறவங்களோட அந்த வாழ்க்கை பதிவாக இருக்குது. இளம் வயதில் சண்டை, கத்தி கூத்து இந்த மாதிரி பிறந்தோ, கொஞ்சம் கோழி சண்டை, புறா பேசாது, ஆமாம், புறா போட்டி, இதில் சில நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை எழுதுகிறாங்க. அவங்கள வாழ்க்கையை விட அந்த மாதிரி வழி மாறி ஒரு இந்த மாதிரி சண்டை சச்சரண்டு போகிறவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட பார்வையில் தான் அந்த கதை. இளைஞர்கள் வந்து அவங்களாட்டுக்கு சண்டைன்னு போயிடுவாங்க, வாழ்க்கையை இழந்துருவாங்க. ஆனால் பெற்ற தாய் தகப்பன் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுறாங்க, தான் பிள்ளை போகிறாங்களே, தான் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வேதனையோட வெளிப்பாடு அந்த கதை. இப்போ வந்து அந்த ஹீரோவோட அம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த படத்தோட கதையை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக இருக்குது. இயக்குனர் ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு படம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு படம் மாதிரி நம்ப முடியல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் வழியும் அந்த எமோஷனை அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. திரைக்கதை நல்லா அமைச்சிருக்காரு. கதை வந்து வழக்கமாக புதுசாக ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா வகையிலுமே அவர் வந்து ஒரு புதிய இயக்குனர் மாதிரி தெரில, ஒரு 10 படம் பண்ண ஒரு இயக்குனர் மாதிரி இயக்கியிருக்காரு. ஷார்ட்ஸும் சரி, அந்த எமோஷன் வெளிப்படுத்துறதும் சரி, மேக்கிங்கும் சரி. அந்த புறா போட்டிலாம் அந்த ஊருக்கு மேலே ஒரு 500-600 புறா பறக்குது. அதெல்லாம் கேமரா வந்து அழகாக அதை பதிவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிராஃபிக்ஸ் மாதிரி தெரில. படம் வந்து கண்டிப்பாக இது மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான படத்தை ரசிக்கணுங்கிற எல்லா மக்களுக்குமே இது ஒரு சரியான படம். இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் வந்து பெரிய கலெக்ஷன் வரணும். அது கலெக்ஷன் வந்தால் தான் இந்த மாதிரி முயற்சியிலிருந்து ஒவ்வொரு இயக்குனரும் எடுப்பாங்க. வழக்கமாக பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படியே படம் பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரி தரமான படங்கள்லாம் வர்றதுக்கு குறைஞ்சிடும். இந்த மாதிரி புதிய முயற்சி, தரமான படங்கள் அதிக அளவில் வரணும்னா இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். வந்து பாதிப்பு வந்து இருக்கு. ஏகப்பட்ட ஓல்டு மூவி எல்லாம் தியேட்டரை கொண்டு வராங்க. மக்கள் அங்க க்ரௌடு அதிகமா இருக்கு. ஆனா வரக்கூடிய படங்கள் எவ்வளவா சூப்பரா இருந்தாலுமே வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் மீதான ஒரு ஆட்டிடியூட் வந்து மாறி இருக்கா மூவியை? இப்போ தியேட்டருக்கு போகிறதா குடும்பத்தோட போகிறதா குறைஞ்சது 1000 ரூபா ஆகுது.
அப்போ 1000 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணுக்கு அந்த படம் ஒருத்தான்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய படங்கள் பார்த்து ஒரு சரியாக இல்லாத படங்கள் பார்க்கும்போது ஒரு புதிய படத்துக்கு பொறுக்க ஒரு பயம் வருது. இப்போ பெரிய ஹீரோக்கள், இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படும்போது அவங்க வந்து இந்த அமௌண்ட் பெருசாக நினைக்கிறதில்ல. அந்த 1000 ரூபா கொடுத்து பார்க்கணும்னா அந்த புதுமுகல் படத்தை பார்க்குறது அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விமர்சனம் நல்லா வந்து 4-5 பேர்ட்ட விசாரித்து நல்லா இருக்குன்னு பட்சத்தில் தான் அவங்க தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அது போகிறதுக்குள்ளே தேட்டருக்காக தூக்கிறாங்க. ஏன்னா இங்கே 3-4 நாள் தேட்டரில் ஆள் இல்லைன்னா 4 நாள் தூக்கி போட்டு வேறு படத்துக்கு போட்டுறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து புது இயக்குநர்களையோ புது ஹீரோக்களையோ காலங்காலமாக குறைச்சிட்டு இருக்க முடியாது. இதுக்கு வந்து தயாரிப்பாளர் தான் சரியான ஸ்டெப் எடுக்கணும். ரஜினி படத்துக்கும் அதே டிக்கெட்டு, ஒரு புதுமுகத்துக்கும் அதே டிக்கெட்டு அப்படிங்கும்போது மக்கள் யோசிப்பாங்க. 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான், 4 கோடி பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான். அப்போ உங்களுக்கு அந்த வேறுபாடு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர் கவுன்சிலாம் பேசி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிக்கெட்டுக்கு விலையை குறைக்கணும். முக்கியமாக இந்த டிக்கெட் விலையெல்லாம் விட இந்த கேண்டீனில் தான் கொள்ளடிக்கிறேன். இன்றைக்கி கேண்டீனுக்காக தான் தேட்டரே இன்றைக்கி ஓடிக்கிருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் தலையிட்டு எல்லா கேண்டீன்லையும் சரி, அந்த ஒரு பெப்சியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், அதுக்கு விலையை நிர்ணயிக்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிட்டு 20 ரூபா பாப்கார்னா 120 ரூபா விற்கிறதுக்கு அளவு பண்ணால் அது கவர்மெண்ட்டே இல்லை. எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த சின்ன சின்ன படங்களுக்கு வந்து மக்கள் தேட்டருக்கு வருவாங்க. இந்த வாலி படம் வந்து 18 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ எல்லா தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்கும்போது ரீரிலீஸ் மூவிகள் மக்கள் மனசுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க வரக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க பார்க்க வரோம், இல்லாட்டி நாங்க எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பார்க்கணும் ஒரு கேள்வி கொடுத்து வச்சிருக்காங்க. அது கரெக்டு தான். அவங்க வந்து இப்போ வந்து முன்னாலாம் சின்ன படம் போய் பார்த்துருவோம்னு பார்ப்பாங்க. இப்போ அப்போ இல்லை. கண்டென்ட் நல்லா இருக்குன்னா ஒரு 4-5 விசாரிக்கிறாங்களே, விசாரிக்கும் போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னா தான் போகிறாங்க. அந்த மவுத் டாக் வர்றதுக்கே 1 வாரம் ஆகுது. ஒரு 4-5 நாள் ஆகுது மவுத் டாக் வெளியே வரது. ஒரு நல்ல பொண்ணு வெளியே வரதுக்கு 4-5 நாள் ஆகுது. 4 நாளைக்கு தேட்டர் வந்து ஒத்துழைக்கணும். இவங்க அடுத்து 3வது 4வது நாளே தூக்கும்போது மவுத் டாக்கில் வந்து படம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் தேட்டருக்காரர்களும் யோசிக்கணும், ப்ரொடியூசர் கவுன்சில் யோசிக்கணும். முதல்ல நான் சொல்கிறது கவர்மெண்ட் வந்து டிக்கெட் விலையை கண்ட்ரோல் பண்ணி கேண்டீனில் உள்ள பொருளோட கண்ட்ரோல் பண்ணால் தான் சரியாக வரும். இது வந்து படம் தேட்டரில் படம் வந்து மிகப்பெரிய கோடிசெல்லாம் அவங்க ஹோப் தேட்டர் வச்சுருக்காங்க. தேட்டர்னாலே நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்களுக்கு தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது. அவங்கள கணக்கில் வச்சு தான் டிக்கெட் விலையும் மற்ற எல்லாம் பண்ண முடியும். தவிர நீங்கள் கோடிசெல்லாம் நினச்சி பண்ணோன்னா கோடிசெல்லாம் யாரும் தேட்டருக்கு வரா? அவங்க ஹோப் தேட்டர் படம் பார்த்துறாங்க. ஏழையில் மனசில் வச்சுட்டு இந்த தேட்டர் டிக்கெட்டையும் மற்ற எல்லாம் கவர்மெண்ட் கவனிச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இதில் பத்திரிகை நண்பர்கள், ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தோட சிறப்பு திரையிடலில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நான் பைரி படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஸோ வெளியான திரைப்படம் வந்து பத்திரிகைகளாலும் விமர்சகர்களாலும் பயங்கரமாக பாராட்டப்பட்டது, பெரிதாக கொண்டாடப்பட்டு இருக்குது. இன்றைக்கி இணையத்துலேயும் சரி பத்திரிகைகளையும் பெரிதாக படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து என்னென்னா படம் வந்து இன்னும் பொதுமக்களை பப்ளிக்கை இன்னும் வெகுவாக படம் போய் சேரலை. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இயக்குனர் அயோத்தி படத்தோட இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவங்க தான் படம் பார்த்துட்டு படம் பார்த்த படம் இவ்வளோ நல்லா இருக்குது, இன்னும் இதை வைடாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க திரு சாய்ரமணி, இயக்குனர் திரு சாய்ரமணி அவங்கள்ட்ட பேசி இன்றைக்கி நம்ம சங்கத்தோட ஒரு திரையிடல் தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தோட திரையிடலுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. வந்திருந்த அத்தனை தமிழ் சினிமாவில் இருந்த இயக்குநர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்கலாம் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பேசினாங்க, அவங்கள படம் எந்த அளவுக்கு பாதிச்சுது, படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்ததுன்னு. இன்னைக்கு இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதன் மூலமாக இந்த ஊடகங்கள் மூலமாக இதை பார்க்குற பொதுமக்களுக்கு நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, இந்த படம் வந்து எல்லாருமே புதுமுகங்கள், புதிய தயாரிப்பாளர், ஒரு பெரிய பொருட்செலவில் நாங்கள் இதை எடுத்துருக்குறோம். படம் இன்னைக்கு வந்து 5வது நாளாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது. இதை படம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ரிவ்யூஸ் நீங்கள் உங்கள் காதில் நீங்கள் பல இதில் கேட்டிருப்பீங்க, உங்களை வந்து அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். நீங்கள் நிச்சயமாக ஒரு திரையரங்குக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களோட முதல் இதாக எங்கள் படம் இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எங்கள் படத்தை வந்து பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இதில் நாங்கள் நடிச்சிருக்க நடிகர்கள், எங்களோட தயாரிப்பாளர், இதில் போட்டிருக்க முதலீடு எல்லாருமே நாங்கள் அடுத்து இன்னும் முன்னேறதுக்கு
ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ பொதுமக்கள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு ஸோ அனைவரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எத்தனை ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க? ஒரு சில தியேட்டர்ல வந்து ஸ்க்ரீனிங்கே இல்லாமல் மார்னிங் ஷோ கொடுக்குறாங்க, அப்படி இல்லாட்டி நைட் ஷோ கொடுக்குறாங்க. ஆனால் பீக்கான ஷோ வந்து எந்த திரைப்படங்களும் கொடுக்கறதில்ல. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? பீக் ஷோ கொடுத்துருக்காங்களா? அது கொடுத்துருக்கேன், அது வந்திருக்கு. நான் டைமிங்கில் நிறைய இடங்களில் ஷோ. ஸோ என்னென்னா இப்போ நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி திரு சக்திவேலன் சார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய திரையரங்குகளில் நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு ஷோஸ் இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஷோஸ்லாம் நிறையவே நமக்கு 90% நல்ல ஷோஸ் தான் நமக்கு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா பொதுமக்களோட வருகை குறைபாடு இருக்கிறதுனால ஸோ என்னென்னா வந்து அவங்க திரையரங்குகள் வந்து யோசிக்கிறாங்க, ஸோ படத்தை எப்படி இது பண்ணுறது. நாங்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் படத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஷோஸ் இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். படத்தை விட்டுறக்கூடாது, இந்த வாரத்தை தாங்கி பிடிச்சிடணும், அப்போ தான் அடுத்த வாரம் மூவ் ஆகணும், தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்னும் பொதுமக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த ஷோஸ் வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ வந்து நாங்களோட படமும் சேர்ந்து சேரும்னு நான் நம்புகிறேன். டிக்கெட் ரேட் இது ஒரு காரணமா சார்? ஏற்கனவே ஓல்டு மூவி வந்து 49 டிக்கெட் 59 டிக்கெட் சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு காரணமா ரீரிலீஸ் பண்ணாங்க. சார் இப்போ என்னன்னா இப்போ இந்த நீங்கள் சொல்கிற 50 ரூபா 80 ரூபா இப்படின்னு டிக்கெட் விற்கிறது எல்லாமே ரீரிலீஸ் பண்ணுற படங்களுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த ரீரிலீஸ் பண்ணுற படங்கள் வந்து அந்த இதில் விற்கிறாங்க. ஸோ இப்போது என்னன்னா வந்து இப்போ நம்ம படம் வந்து இப்போ வந்து சில திரையரங்குகள்லாம் வந்து இப்போ புதுமுக நடிகர்கள் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ரேட் கம்மி பண்ணி ஒரு ரேட்டில் விற்கிறாங்க, ஒரு 125 அந்த ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ வந்து இந்த பெரிய படங்களுக்கு 190 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம படங்களுக்கு வந்து தியேட்டர் டிக்கெட்டாக 125 இந்த மாதிரி அவங்களாவே அதை இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது புதிய படங்களில் மக்களுக்கு வந்து குறைந்த விலை கட்டணத்தில் தான் இப்போ நமக்கு திரையரங்க உரிமையாளர்கள் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இதன் மூலமாக அதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் படங்கள் அது நான் 80 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்மளும் இது வந்து திரையரங்குக்கு நம்ம வரணும், மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ நம்மளும் குறைவான இதில் தான் நம்மளும் வச்சுருக்கோம். 125 தான் இருக்குது நம்ம டிக்கெட் ரேட்ஸு. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டைரக்டர் யூனியனோட வந்து ஷோ வந்து நாங்கள் அங்கே பிரசாத்தில் ப்ளே பண்ணோம். ஸோ எல்லாருமே பயங்கர அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பத்திரிகைகள் வந்து நம்ம படத்தை வந்து பெருசாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரிவ்யூவர்ஸ் சார் எல்லாருமே வந்து இந்த படத்தை பெரிய படம்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து என்னென்னா தியேட்டரில் இருக்கும் போதே மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு 200% வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது இந்த படம். ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து எங்கள் டீம் சார்பாக நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியனாக இருந்த அத்தனை பேருமே வந்து ஒரு 200% வந்து அவ்வளோ உழைப்போ அவ்வளோ அர்ப்பணிப்போட இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வந்து பெரிய படங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். இது நம்ம படம். ஸோ நம்மளோட நம்ம பசங்க நம்மலாம் சேர்ந்து பண்ண ஒரு படம் இது. நான் யாரையும் தப்பாக சொல்ல வரல, எந்த படமுமே வெளியிலேருந்து வர படத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ நல்ல கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது எந்த படங்கிறது இல்லை, நல்ல கண்டென்ட்டாக அது ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ நான் அந்த நம்பிக்கையில் தான் ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு பெரிய படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். 100% வந்து நடித்த எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தால் கூட எல்லாருமே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமாக வந்து மாறிடும். அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் 100% போயிடுவீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஒரு புது உலகம் வந்து பைரி மூலியமாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நான் டீம் சார்பாக நான் கொடுக்குறேன். 100% இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அதனால தான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது எல்லாமே என்னென்னா, ஸோ படம் இருக்கும்போதே எங்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எப்போயுமே அங்கீகரிக்கப்படாத உழைப்பு மரணத்திற்கு சமம் நான் நம்புவேன். ஸோ அந்த வழி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாதுன்னு நான் உங்கள் எல்லாரையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்குங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு நான் மக்களாகி உங்ககிட்ட இந்த மீடியா மூலிமா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பைரி படத்தோட ஷோ பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக ஒரு தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த வேர்ல்டை சூப்பராக அவங்க உருவாக்குனது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பேசிக்காக இந்த புறா சம்மந்தப்பட்ட அந்த பந்தயங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில். பட் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், அதுக்கான சூழலை நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் வந்து உட்காந்து இந்த படத்தோட எண்டு வரைக்கும் அந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க சூப்பராக அழகாக நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நடித்த ஒவ்வொருத்தருமே ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால்
அவங்க எல்லாருமே ஈஸியாக நம்மளோட கனெக்ட் ஆகி அந்த அவங்களுடைய அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு கேரக்டர் ரொம்ப டெம்பராக இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த விஷுவலுக்கு இந்த படத்தை வந்து பயங்கர கிராண்ட்னஸாகவும் மேக் பண்ணது. மியூசிக் அண்ட் டிஓபி ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் டேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேரக்டராக இருப்பார். ஏன்னா அழகாக ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பாக அந்த படத்தை வந்து எந்திரிக்காமல் உட்காந்து பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ட் 2க்கு பயங்கரமாக வெயிட்டிங், அந்த மாதிரி ஒரு படத்தை அழகாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸான படம் இது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த படத்தோட வெளில போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வெளில போகிறதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா நம்மக்கிட்ட எப்பயுமே ஒன்று இருக்குது, இப்போல்லாம் எங்கே தேட்டருக்கே போக முடியல, நல்ல படம் பார்க்கவே முடியல அப்படின்ற ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி படத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படத்தை அது தேட்டரில் போய் பார்க்கணும். அதான் ரொம்ப மெயின். தேட்டரில் போய் பார்த்து இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரியான நல்ல படங்கள் வரும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த மாதிரி படங்களை போய் தேட்டரில் பாருங்கள். பைரி வந்து உண்மையிலுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். இது ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. அதனால் இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இது ஒரு சினிமாங்கிறத மீறி ஒரு வாழ்வியலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான களம், அதை எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப டீட்டெயில் இருந்தது. இதை எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அதுதான் இந்த மாதிரியான நல்ல படங்கள் வர்றதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். தேங்க்யூ.